வெல்கம் வியூவர்ஸ், வணக்கம் டு ராஜி கிராஃப்ட் சேனல். இந்த தடவை 14ஆம் தேதி மார்ச் மாதம் தான் எப்போவுமே காரடியா நோன்புங்கிறது வரும். இந்த தடவையும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வந்திருக்கு. இது எதனால் நம்ம காரடியா நோன்பு கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சாவித்ரி சத்யவானுடைய கதைகள், அதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ அதுக்கு வேண்டிய இது என்ன அப்படின்னா, யாரை வணங்கணும் அப்படின்னா காமாட்சி அம்மன், பார்வதி. உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன், பார்வதி படம் இருந்துச்சுன்னா அதை வச்சு பூஜை செய்து இந்த உப்பு அடை, வெள்ளை அடை இனிப்பாக செஞ்சு சுவாமிக்கிட்ட வச்சு நேவேத்தியம் பண்ணி கயிறு, அந்த நோன்பு கயிறு அங்கே இருக்கும், மஞ்சள் கயிறு. இப்போ தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மஞ்சள் கயிறை இன்றைக்கி தான் நல்ல நாள், அதுமா இன்றைக்கி தான் மாற்றுவாங்க. மஞ்சள் கயிறு கட்டுறவா இன்றைக்கி தான் நல்ல நாளான்னு பார்த்து மாட்டுவாங்க. இதோடைய வரலாறை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வெள்ளை அடைக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன இது பண்ணணுங்கிறது, வழிபாடு பண்ணணுங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். கொதிச்சுட்டுருக்கட்டும் வெல்லம். அதுக்கப்புறம் வெல்லம் கொதிச்ச அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கொதிச்ச அப்புறமா அதில் அரிசி மாவு போட்டு இந்த தேங்காயும் போடணும். தேங்காய் ப்ளஸ் இந்த காராமணி, வெள்ளை காராமணியும் போட்டு கிளறி நம்ம இப்போது அதை பண்ண போகிறோம். அதை இப்போது சாவித்ரி சத்யவானுடைய கதைகளை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தம்பதிகளுக்கு சாவித்ரி பிறந்தா. அவருடைய அப்பா நீங்கள் என்ன எப்படிப்பட்ட புருஷன் உனக்கு வேணுங்கிறது நீயே தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவள் கணவனை தேடி போன இடத்துல, காட்டில் ஒரு இடத்துல இப்போ யாரையுமே அவளுக்கு பிடிக்காமல் போச்சு. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் காட்டில் இருந்தார். அவர் எல்லாம் இழந்து அவர் காட்டில் வந்துட்டு இருந்தார். அவரோட பேர் தான் சத்யவான். அவருடைய அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது. அவங்களுடைய அம்மா அப்பாவை பத்திரமாக பார்த்துட்டு இருந்தார். அப்போ அந்த சாவித்திரி பார்த்தோடனே, எனக்கு இவர் தான் கணவராக வரணும், அவள் அம்மா அப்பாவையே, கண்ணு தெரியாத அவள் அம்மா அப்பாவையே அவ்வளோ பார்த்துக்கிறாரு அவர், வரப்போகிறவளையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதில் அவர் போய் அவள் அப்பா கிட்ட சொல்லி, அவள் அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாரதரை வர வச்சு எல்லாம் இது பண்ண. நாரதர் சொன்னார், இந்த இது வேண்டாம், இந்த சத்தியவான் வேண்டாம், இந்த சத்தியவானுக்கு 12 மாதம்தான் உயிரோடு இருப்பான், அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் அவள் இல்லை, எனக்கு ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன், அவர் அம்மா அப்பாவையே அப்படி நல்லா பார்த்துட்டு இருந்தவர், என்னை வரப்போகிறவன் அவளை நல்லா பார்த்துப்பாரு, ஸோ அதனால் ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரோட தான் வாழ்வேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிண்டா. சொன்ன மாதிரியே அவர் காட்டில் போய் வரகு வெட்ட போனார். சொன்ன மாதிரி 12 மாதத்தில் இந்த வரகு வெட்டும்போது இந்த இது அவருடைய கோடாலி அவருடைய கழுத்தில் பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இது சாவித்திரி கேட்டு ஓடினா. யார் இருந்தாலும் யமதர்மராஜா வரமாட்டார், தூதுவரை தான் அனுப்புவார். இந்த தடவை யமதர்மராஜாவே அவர் சாவித்திரியோடைய கணவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தார். அப்போ போகும்பொழுது தான் இல்லை நான் அவரை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாவே வந்தார். அவரே அவரோட உயிரை எடுத்துகிட்டு போனார். அப்போ சாவித்திரி தன்னுடைய கணவனையே பின்னோக்கி போனாள். அப்போ போகும்பொழுது யமதர்மராஜா சொன்னார், நீயே என் கூடயே வர, உனக்கு உன் புருஷனை தவிர என்ன வரன்னு வேணாம், நீ பத்தினி விரதங்கனால உன் புருஷனை தவிர வேறு என்ன வரன்னு வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொன்னார். முதல் வாரம் என் மாமனாருக்கு கண்ணு தரணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படிங்கிறதுனால கண்ணு கொடுத்தாரு. அப்போ 2வது திருப்பியும் பின்னோக்கி போனால், திருப்பியும் ஏன் வர அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு போனதெல்லாம் திருப்பி கிடைக்கணும், அவர் ராஜ்யம் திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் திருப்பி பின்னோக்கி போனார். பின்னோக்கி போகும்போது இப்போ ஏன் திருப்பி வர அப்படின்னு, நான்
எனக்கு நான் நல்லா இந்த புள்ள எங்கள் அப்பாவுக்கு பேரம்பேத்தி இந்த இது வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டினா சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திருப்பியும் பின்னோக்கி போனால் திருப்பியும் ஏன் பின்னோக்கி வர அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு வந்து புள்ள பாக்கியம் தரேன் அப்படின்னு சொன்னீங்க, தீர்காயுசாக இருப்ப புள்ள பாக்கியம் தரேன்னு சொன்னீங்க, என் கணவனையே எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ எப்படி எனக்கு புள்ள பிறக்கும், நான் எப்படி வந்து சுமங்கலியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் யமதர்ம ராஜாவுக்கு ஒரு இதுவாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புருஷனை உயிரோட கொடுத்தாரு. கொடுத்தோடனே 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக, ஓ அவர் கேட்டது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனை உயிரோடு கொடுத்தாரு. அதனால் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தா. இதனால தான் நம்ம வந்து சாவித்திரி வந்து தன்னுடைய கணவனை உயிரோடு மீட்ட நாள் தான் நம்ம காரடியா நோன்பு அப்படின்னு கொண்டாடுறோம். அவள் வந்து யமதர்மராஜா கிட்ட வந்து என்னுடைய இது போது என் கணவனை நீ மீட்டு கொடுத்ததுனால காரடியா நோன்புன்னு நம்ம கொண்டாடணும். யார் யாரெல்லாம் காரடியா நோன்பு கொண்டாடுறாங்களோ, சுமங்கலியாக இது வழிபாடு செஞ்சு காமாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சு கொண்டாடுறாங்களோ அவங்கள நீ வந்து பார்த்துக்கணும், தீர்க்க சுமங்கலாக வைக்கணும், தன்னோட கணவன் நீண்ட ஆயுசு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து வரன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாட்ட வேண்டிக்கிட்டா. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டார். இது தாங்க சாவித்திரி சத்யவானுடைய கதைகள். ஸோ அதனால் தான் நம்ம வந்து காரடியா நோன்பு கொண்டாடுறோம். விரதம் இருந்து காரடியா நோன்பு கொண்டாடுறோம். இந்த அடையை செஞ்சு உப்பு அடை வெள்ளை அடை செஞ்சு நம்ம காமாட்சி அம்மனுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி அதோட இந்த மஞ்சள் இந்த கயிறும் வச்சு அதை நான் காட்டுறேன். இந்த கயிறையும் வச்சு நம்மளே கட்டிக்கிட்டு கயிறையும் வச்சு நம்ம வந்து வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். இதை நம்ம அதை கட்டிக்கிட்டு நம்ம வந்து புருஷனுக்கு காலில் நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். பெரியவாள் இருந்தாலும் அவளுக்கும் நமஸ்காரம் பண்ணி நம்ம வழிபாடு செய்யலாங்க. இதாங்க சாவித்திரி சத்யவானுடைய வரலாறு. ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். இப்படி தாங்க வெத்தலைப்பாக்கு பழம் அடை வெள்ளடை உப்படை பக்கத்தில் ஒரு வெண்ணெய் தான் ரொம்ப முக்கியங்க. அது ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. இது உருகாத நெய்யும் அந்த ஸ்லோகம் அதை இது பண்ணும்போது அதை சொல்லிவிட்டு கணவர் நம்ம கூடயே இருக்கணும், பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்லோகங்க. அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நோன்பு கயிறுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு கயிறை கட்டிக்கணுங்க. காமாட்சி அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த கயிறை கட்டிக்கணுங்க. இந்த நுனி இலையில் வெத்தலைப்பாக்கு பழம் பூ அப்புறம் இந்த அடையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு வெண்ணெய் தாங்க ரொம்ப முக்கியம். வெண்ணெயும் வச்சு நைவேத்தியம் பண்ணிடணுங்க.